பாரதிதாசனின் நூலைப்படி என்கிற கவிதை குறித்து நாம் இன்று சிந்திக்க இருக்கிறோம். இந்த கவிதையில் தேர்வுக்காக படிப்பதை தாண்டி வாசிப்பு பழக்கம் தமிழர்களிடையே மேம்பட வேண்டும் என்கிற செய்தியை பாரதிதாசன் தருகிறார். தமிழ் இலக்கியங்களையும் அவற்றுள் குறிப்பிட்டு சொல்லும்படியாக இருக்கக்கூடிய சங்க நூல்களையும் திருக்குறளையும் மேலும் பிற நூல்களையும் பொருள்படும்படி நன்றாக கற்க வேண்டும் என்பதை இக்கவிதையில் வலியுறுத்தி கூறுகின்றார் பாரதிதாசன். பல நல்ல நூல்களை படிக்க வேண்டும். அவற்றுள் சங்க இலக்கியம் என்று சொல்லக்கூடிய சங்கத்தமிழ் நூல்களை படிக்க வேண்டும். படிக்கும்பொழுது முறைப்படியாக நூலை படிக்க வேண்டும். எப்பொழுதும் வாசிப்பு பழக்கம் இருக்க வேண்டும். காலை, பகல், மாலை, இரவு என எந்த நேரத்திலும் ஒருவன் படிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்பதை கூறுகிறார். கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக என்று வள்ளுவர் சொன்னபடி முறைப்படி கற்க வேண்டும். படிக்கும்போது தவறு இல்லாமல் படிக்க வேண்டும். படிக்க வேண்டியனவற்றை படிக்க வேண்டும். படித்த பின்னர் படித்ததை தன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றும்படியாக நடந்து கொள்ள வேண்டும். அப்படி கற்றால் வாழ்வில் சிறக்க முடியும். அப்படி கற்காதவர்கள் வாழ்க்கையை எவ்வாறு வாழ முடியும் என்று பாரதிதாசன் கேள்வி கேட்கிறார். மறைந்து போன 4 தமிழ் வேதங்கள் மீண்டும் பிறந்து விட்டது என்று சொல்லும்படியாக தமிழில் எழுதப்பட்ட திருக்குறளை படிக்க வேண்டும். அதன் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்கிற 3 பகுதிகளையும் சிறப்பாக படிக்க வேண்டும். அதே போல அகப்பொருள் நூல்களையும் படிக்க வேண்டும். நல்லபடியாக புறப்பொருள் நூல்களையும் படிக்க வேண்டும். அவ்வாறு படிக்க படிக்க நமது அறிவு விசாலமாகும். சாதி என்கிற தாழ்ந்தபடி சமூகத்தில் ஏற்படுத்துகின்ற சீர்கேடுகளை எல்லாம் அகற்றுவதற்கு வழி சொல்கிற நூல்களை படிக்க வேண்டும். பொய்யாகவும் நம்புவதற்கு இடமில்லாமலும் எழுதப்பட்டிருக்கின்ற நூல்களை படிக்க கூடாது. அப்படி எழுதப்பட்டிருக்கின்ற உலகத்தை ஏமாற்றும்படி உருவாக்கப்பட்டிருக்கின்ற நூல்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் அதன் தன்மையை ஆராய்ந்து படிக்க வேண்டும். தொடங்கும் போது வருத்தம் தரும்படி கடினமாக இருந்தாலும் மனதை ஒருமுகப்படுத்தி படிக்க வேண்டும். அப்படி படித்தால் அடங்காத இன்பம் கிடைக்கும் என்று நமது முன்னோர்கள் கூறியிருக்கின்றார்கள் என்று பல நூல்களை படிப்பதற்கான அவசியத்தை இந்த கவிதையில் அழகாக பாரதிதாசன் எடுத்து கூறியுள்ளார்.